Hey guys, welcome to my channel Shine with Mini. This is me Padmini by Mahadeva Rao. மேபி நீங்கள் என்னோடய லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சில விஷயத்தை பற்றி ரேன் பண்ணியிருப்பேன், இஷ்டத்துக்கு பேசியிருப்பேன். லைக் ஐ எம் லாஸ்ட், ஐ எம் ஃபீலிங் லாஸ்ட் அப்படி இப்படின்ட்டு. லைக் எக்ஸாக்ட்லி தெரியல. லைக் நான் மட்டும் இல்லை, கரண்ட்லி என்னோடய ஏஜில் இருக்கிற நிறைய பீப்புள்கிட்ட நான் வந்து இதை பற்றி பேசியிருக்கேன். கைண்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து வி ஹாவ் எ சேம் தாட். பிகாஸ் லைஃப் வந்து எப்படி போகணும்னா, யூஸ்வலி வி ஹாவ் சர்டைன் பிளான்ஸ். இதுக்கப்புறம் இதுதான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷெட்யூல் பண்ணி நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். லைக் நாம் வாழலைனாலும் லைக் அதுதான் நம்மளோட லைஃபாக இருந்திருக்கு இப்போ வரைக்கும். லைக் எப்படின்னா, ஒரு பார்ன் ஆகிட்டு ஒரு 5 years வரைக்கும் லைக் பேரண்ட்ஸ் வந்து நம்மளை ஓரளவுக்கு பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் ஸ்கூல் போயிடுவோம். அங்கே வந்து ஒரு 12th வரைக்கும் முடிப்போம். 12th முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து எகெயின் காலேஜ் படிப்போம். காலேஜ் படித்த உடனே நம்ம வந்து ஒரு ஜாப் சேரணும். இதுதான் மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற லைக் கொஞ்சம் நிறைய பேருக்கு இருக்கிற இதுதான் தாட், இல்லைன்னா இதுதான் ஒரு ப்ராசஸாக இருக்கும். அண்ட் ஒரு ஜாப் கிடச்சிருச்சு, ஓரளவுக்கு லைக் யூ கேன் லிவ் யுவர் லைஃப் மேக்ஸிமம். பட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியல. நீங்கள் லைக் சம்பாதிக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா நோ தான். யாரை கேட்டாலும் அது வந்து பெரிய நோவாக தான் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நீட் ஃபில் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுக்கப்புறம் யூ ஃபீல் தட் எம்டினஸ். இதை எக்ஸாக்ட் வேர்ட் சொல்லணுன்னா லோ அப்படின்னு சொல்லலாம், இல்லை எம்டினஸ். எங்கள் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு எம்டினஸ் இருக்கும். பிகாஸ் இது வரைக்கும் தெர் வாஸ் எ பாத். இதுக்கப்புறம் இது அப்படின்னு ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதை வந்து அந்த பாத்தை வந்து நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து லைஃப் வந்து நம்ம கையில் கொடுத்தாச்சு. ஓகே, டேக் யுவர் ஓன் டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் சம்திங், பட் யூ ஹாவ் டு மேக் பெட்டர். அது எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம பண்ணால் சாட்டிஸ்ஃபை ஆகுவோமா அப்படின்னு நிறைய தாட்ஸ். லைக் நான் வந்து இது என்னை பற்றி மட்டும் மீன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஐ ஹாவ் ஸ்போக்கன் டு ஃபியூ பீப்புள். லைக் என்னோடய சரௌண்டிங்ஸில் மோஸ்ட் ஆஃப் தெமோட ஃபீலிங்ஸ் வந்து இதுதான் இருக்குது. ஐ எம் நாட் ஷுர் இது வந்து எதுக்காக இருக்குன்ட்டு. லைக் என்னோட ஏஜ் பீப்புள் கிட்ட பேசும்போது தான் ஐ காட் திஸ். மேபி இது வந்து ஒரு ஏஜ் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லைனா இட் இஸ் எ டைம் வேர் யூ ஃபைண்ட் பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப், இல்லைனா உங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற ஒரு ஃபேஸாக இருக்கலாம். வாட் எவர் இட் மேபி. பட் எனக்குள்ளே அந்த ஒரு எம்டினஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. லைக் கரண்ட்டாக ஒரு 6 months ஐ வாஸ் நாட் ஆக்டிவ் இன் யூடியூப் as well as Instagram. லைக் ரொம்ப ரேராக, லைக் 2 monthsக்கு ஒரு வீடியோ, இல்லை 1 monthக்கு ஒரு வீடியோ, அந்த அளவுக்கு தான் ரொம்ப ரேராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். பட் இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் ஹேவிங் சம் பிளான். ஓகே, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பிளானோடு வந்தேன். பட் ரியாலிட்டி வந்து அந்த மாதிரி இல்லை. தேர் ஆர் சம் சர்டன் சுச்சுவேஷன்ஸ், அதுவும் ஒரு ரீசன். பட் அது மட்டும்தான் ரீசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. பட் லாஸ்ட் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண மாதிரி நான் வந்து லைக் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன். த மெயின் ரீசன் இஸ் ஐ எம் நாட் ப்ரொடக்டிவ். லைக் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து அஃபெக்ட் ஆகும். நான் வந்து எனக்கு நான் பிளான் பண்ண மாதிரி என்னோடய டே போகலனா, இல்லை இந்த ஒர்க் வந்து நமக்கு பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு யோசிப்போம்ல, அந்த மாதிரி யோசிச்சோடனே நான் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன். இது பண்ணியிருக்கலாமே, ஏன் இது பண்ணாமல் விட்டோம், இது பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சு அந்த பண்ணணுமேன்ற அந்த பெண்டிங் விஷயம் இருந்தாலே லைக் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து ரெஃபர் பண்ணேன். அண்ட் யூடியூப்லேயும் லைக் ரீசெண்டாக வந்து ரீசனே இல்லாமல் வந்து லைக் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன், ப்ரொடக்டிவாக இல்லை, நான் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி என்னோடய ஒர்க்கெல்லாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னெல்லாம் பண்ணும்போது ஒரு சில ஹேபிட் சேஞ்சஸ், இல்லைனா ஒரு சில ஹேபிட் ஃபார்மேஷன் வந்து சஜஷன்ஸ் வந்து இந்த வீடியோஸ்லலாம் கொடுத்துருந்தாங்க. ஆஸ் வெல் ஆஸ் கூகுளில் வந்து தியரியாக நான் படிக்கும்போது நான் வந்து நிறைய வெப்சைட்ஸில் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்தேன். ஸோ அதில் ஒரு 7 points வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். லைக் ஐ ஸ்டார்டட் ஆல்ரெடி ஃபாலோயிங். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த விஷயம் நான் இங்கே ஷேர் பண்ணுறது வந்து ஒன்று நான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன், இல்லை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துருப்பேன். அட்லீஸ்ட் ஐம் கோனா ஃபாலோ அப்படின்ற ஒரு சில விஷயம் தான் நான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் நடுவில் வந்து அதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணேன். பட் எப்படின்னா கேப் விட்டு ஒரு 2 days பண்ணுவேன், இன்னும் ஸ்டாப் பண்ணிடுவேன், 2 days பண்ணுவேன், இன்னும் ஸ்டாப் பண்ணிடுவேன். பட் இது ஒரு 3 to 4 days ஓரளவுக்கு 2 daysலேருந்து அப்படியே விடாமல் நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு என்னால் வந்து ஐ கேன் டெல் ஓகே இது வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகிற விஷயந்தான் அப்படின்ற மாதிரி. அண்ட் மோர் ஓவர் எல்லாருக்கும் ஒரே விஷயத்தினால தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஒரே விஷயத்தினால தான் ப்ராப்ளம் வருது அப்படின்னு இல்லை. லைக் வி ஹாவ் லைக் டிஃப்ரெண்ட் திங்ஸ். நிறைய விஷயத்தால் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், இல்லை நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது, இல்லை லைக் லோவாக ஃபீல் பண்ணுறோம், அந்த எம்டினஸ் வந்து நிறைய ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் வந்து நீங்கள் தான் ஃபைண்ட் பண்ணணும். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, இல்லை
பழசாக நீங்கள் பண்ண எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் பண்ணிச்சு அண்ட் அந்த விஷயம் ஏன் வந்து உங்களுக்கு இப்போ ஹாப்பினஸ் கொடுக்கல அப்படின்ற அந்த ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் உட்காந்து உங்களுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகே, லைக் இதுதான் டாபிக். இன்கேஸ் நான் ஏன் இதை பற்றிலாம் பேசுகிறேன்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னா கீழே வந்து அந்த லாஸ்ட் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த 7 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு ஒன்று பார்த்துடலாம். மோஸ்ட்டாக லைக் நவடேஸ் நான் ஃபீல் பண்ணுற விஷயம் வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்லீப் ப்ராப்பர்லி. லைக் 6 hours லைக் 5 hours இவ்வளோ தான் நான் வந்து தூங்குறேன். என்னால் ப்ராப்பராக நிறைய நேரம் வந்து தூங்க முடியல. அண்ட் ஃபஸ்ட்டெல்லாம் நான் தூங்கின உடனே லைக் படுத்த உடனே நல்லா தூங்கிடுவேன். இப்போல்லாம் அந்த மாதிரி வந்து சுத்தமாக இல்லை. லைக் ரொம்ப நேரம் எடுக்குது எனக்கு வந்து தூக்கம் வரதுக்கு. ஐ எம் நாட் ஷுர் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்து நம்ம வச்சுக்கலாம். மொத்தமாக 8 hours தூங்கணும். ஸோ அது வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு இப்போ நைட் வந்து 9 o'clock இல்லை 10 o'clock அட்லீஸ்ட் 11 அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரான டைம் செட் பண்ணிவிட்டு மார்னிங் வேக் ஆகிற டைமும் ஒரு ப்ராப்பராக செட் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே 4 o'clock எழுறேன் 5 o'clock எழுறேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நடக்கிற மாதிரி நான் யூஸ்வலாக வந்து ஒரு 7 o'clock வச்சுக்கிறேன். ஸோ நைட் வந்து ஒரு 10 அந்த மாதிரி படுத்தேன்னா மார்னிங் வந்து ஒரு 7 அந்த மாதிரி எந்திரிச்சிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஃபுட் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நம்ம பாடியில் இருக்கிற எனர்ஜி வச்சு சர்வே ஆகிடலாம். பட் உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்லீப் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. லைக் விஷயமே தெரியாமல் ரொம்ப கோவம் வரும், ரொம்ப அழுக வரும். ஒன்று என்னென்னா அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எமோஷன்ஸ் வந்து லைக் மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி இழுங்க. லைக் யூ ஃபீல் வெரி ரிலாக்ஸ்ட். ஸோ அந்த விஷயத்தை வந்து ஒரு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்து நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண பார்த்துட்ருக்கேன். அண்ட் தென் ஃபுட். லைக் ஃபுட்டெல்லாம் ஒரு ரொட்டீனாக எல்லோரும் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் நார்மலாக வந்து கேட்கலாம். சாப்பிட்றோம், பட் அது வந்து டைமுக்கு சாப்பிட்றோமான்றது தான் மேட்டர். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து ஒர்க் விஷயத்தினால என்னோடய லஞ்ச் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸ்கிப் இன் த சென்ஸ் ஒரு 1 o'clock இல்லை 2 o'clock உள்ளே எடுக்கிற லஞ்ச் வந்து 4-5 o'clock ஆகிடுது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் நமக்கு எல்லாருக்கும் ஜாபு மணி எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். பட் அதையோட முக்கியமான விஷயம் வந்து ஹெல்த் வந்து நமக்கு ப்ராப்பராக இருந்தால் தான் நமக்கு என்ன வேலை பண்ணானாலும் லைக் வி கேன் ஏர்ன் மணி. பட் அந்த ஹெல்த்தே நமக்கு வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லும்போது லைக் நம்ம கொடுக்குற விஷயத்தில் வந்து ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அதுக்குன்னு டைம் வச்சுட்டு அப்படியே மீறி என்னைக்காவது ஒரு எமர்ஜென்சி டே இல்லை கண்டிப்பாக நம்ம வந்து அன்றைக்கி ஸ்கிப் பண்ணுற டே அப்படின்னா கூட அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது வேறு ஏதாவது ஃபுட் இல்லை ஒரு ஜூஸ் அந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து அந்த டைமில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வந்து 3 times ஃபுட் எடுத்துகிட்டு இன்கேஸ் எடுக்க முடியலன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது வந்து எடுத்துக்கலாம். லைக் ஜூஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். And then physical activity. It's been more than 8 to 10 months நான் வந்து எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் வந்து இன்வால்வ் ஆகலை. இதுக்கு முன்னாடி இன்வால்வ் ஆனியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்வால்வ் ஆகலை தான். லைக் எந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன்னா அட்லீஸ்ட் நான் வந்து ஜாகிங் போவேன், வீட்டில் வந்து கொஞ்சம் ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணுவேன். லைக் மோஸ்ட்லி லைக் சும்மா உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி சும்மா உட்காந்துட்ருப்பேன். அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன். பட் இப்போ வந்து அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணல, ஜீரோ. லைக் எதுவுமே பண்ணல. நான் சுத்தமாக வாக் கூட வந்து ஜஸ்ட் ஆஃபீஸ் போகிற டேஸ் மட்டும்தான் நான் வந்து வாக் பண்ணுறேன். அண்ட் மற்ற எந்த டேவும் வாக் பண்ணல. அப்படியே லைக் எப்படி சொல்கிறது, அந்த கவுச் பொட்டாட்டோ மாதிரி வந்து அப்படியே தான் இருக்கேன். லைக் சிட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கேன். அண்ட் மோர் ஓவர் லைக் சாஃப்ட்வேரில் நம்ம வந்து உக்காந்தே வேலை பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம பாடி வந்து ஸ்ட்ரெச் பண்ணியே ஆகணும். அண்ட் எனக்கு இப்போது அதனாலேயே வந்துட்டு நிறைய பேக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து அதில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 kilometer இல்லை 2 kilometer மாதிரி வந்து ஒரு வாக் போகிறதோ இல்லை ஜாக் போகிறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு குட்டி குட்டி ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே ஒரே நாள் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸ், பிகாஸ் இதுதான் பிகினிங்ன்றதுனால ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி ஒரு சில ஸ்ட்ரெச்சிங் மட்டும் நான் வந்து வீட்டில் இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வீக்காக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 2 to 3-4 days நியர்லி. ஸோ அதில் வந்துட்டு ஸ்ட்ரெச்சிங் மட்டும் பேசிக்காக நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா லைக் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு ப்ரெஷரில் இருப்போம் கண்டிப்பாக. லைக் நம்ம லைக் காலேஜ் போனால் கூட லைக் படிக்கிறதுல இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரெஷராக இருப்போம். ஸோ அந்த டைமில் நமக்கு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். சில பேருக்கு லைக் கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது ரிலாக்ஸ்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தால் ஓரளவுக்கு அவங்க வந்து காமாக இருப்பாங்க. சில பேருக்கு மியூசிக் லிசன் பண்ணுறது, மூவிஸ் பார்க்குறது, சீரீஸ் பார்க்குறது அந்த மாதிரி.
உங்களுக்கு என்ன பிடிக்குமோ லைக் ½ an hourலேருந்து 1 hour வந்து நீங்கள் தாராளமாக உங்களுக்காக நீங்கள் வந்து அது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் தட் மேக்ஸ் யூ ஹாப்பி. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் விருப்பப்பட்டு பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பட் தட் ஷுட் நாட் எக்ஸீட் மோர் தென் 1 hour. அதை கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கோங்க. இன்கேஸ் மூவியே பார்க்குறதா இருந்தாலும் லைக் 2 days எடுத்து லைக் கட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைக் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், பட் லைக் 1 hour இஸ் நாட் பேட். நீங்கள் வந்து அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை லைக் ஐ எம் பிளானிங் ஃபார் மை செல்ஃப் திஸ். அண்ட் நான் லைக் எப்பப்போல்லாம் ஃபீல் ஆகுறனோ லோவா இல்லை என்னாவது எனக்கு தாட்ஸ் வந்தால் ஆக்சுவலி நான் வந்து ஒரு டைரி வச்சுருக்கேன். அதில் தான் நான் வந்துட்டு எல்லாமே வந்து பிளான் பண்ணுவேன். லைக் இந்த மாதத்துக்கு நம்ம எங்கே போகிறோம், லைக் நமக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கா. அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த சென்ஸ் எனக்கு வந்து இந்த டென்டல் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால எனக்கு டென்டல் அப்பாயின்மெண்ட் இருக்கும். அண்ட் ஐ ட்ராவல் எ லாட். நான் வந்து என் ஃபேமிலி கூட நிறைய சுற்றிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எனக்கு ஷெட்யூல் இருக்கா, ஸோ அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி முன்னாடியே வச்சுருவேன். அதையும் மீறி ஏதாவது ஒரு டே வந்துச்சுன்னா அந்த டேட்டில் தான் நம்ம வந்து ஓகே தனியாக இதுக்குன்னு இந்த டேட்டில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக பிளான் பண்ணி வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு 3 விஷயத்தை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டாலே நம்ம கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹைப்ரிட் மோடில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் ஆஃபீஸ் போகணும். அண்டு வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்து ஏதாவது ஒரு புக்கில் ஒரு 5 pages மட்டும் நான் வந்து படிப்பேன். ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில 3 விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 1 week or 2 weeks ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே அது ஒரு நமக்கு ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிடும். அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து நெக்ஸ்ட் டே ஃபாலோ பண்ணுறதுக்கு. அண்ட் உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே லைக் இஃப் யூ டோன்ட் ஃபீல் ஷேரிங் டு எ பர்சன் ஜஸ்ட் ரைட் இட் டவுன். அண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ லைக் நீங்கள் என்னெல்லாம் பண்ண நினைக்கிறீங்களோ அதையும் வந்து உங்கள் டைரியில் வந்து எழுதுங்க. பிகாஸ் whenever you feel low நீங்கள் அந்த டைரியில் எழுதும் போதே ஆஃப் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து அங்கேயே முடிஞ்சிடும். பிகாஸ் யூ ஹேவ் ரிட்டன் சம்திங். ஸோ உங்கள் மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங். உங்களுக்கு டைரி தான் வேணும்னு இல்லை, டேக் எனி நோட். சும்மா அந்த டேயில் உங்களுக்கு எழுதுகிற ஹேபிட் இல்லைனா கூட 2 days ஒன்ஸ் இல்லை 1 week ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து சும்மா ஏதோ ஒன்று எழுதி விடுங்க. அண்ட் நிஜமாகவே இது வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஐ தாட் ஆஃப் டூயிங், நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து புக்ஸ் வந்து லைட்டாக படிப்பேன். அண்ட் லாஸ்ட் இயர் ஒரு சில புக்ஸ் வந்து படிச்சிருந்தேன். இந்த இயருக்கு வந்து ஒரு சில புக்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் என்னோடய கோலோட வீடியோவில் பார்த்தாலே தெரியும். பட் இந்த வருஷம் இன்னும் அந்தளவுக்கு எந்த புக்ஸும் நான் ஸ்டார்ட் பண்ணல. இனிமேல் அந்த மாதிரி நான் வந்து படிக்கிறது ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு இருக்குது. அண்ட் மோர் ஓவர் ஐ ஹாவ் அன் அனதர் சேனல் தட் இஸ் கால்ட் லைக் க்ரோ வித் பத்து அப்படின்ட்டு. அதில் வந்து என்னோடய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜேர்னி லைக் எனக்கு ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் அதில் இருக்கிற ப்ரோஸ் கான்ஸ் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணலாம். அண்டு லைக் டெக்னிக்கலாக ஒரு சில விஷயத்த எனக்கு தெரிஞ்சது லைக் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ சேனலோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் போய் பாருங்கள். ஸோ அங்கே வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ குட்டி விஷயம் அட்லீஸ்ட் நான் வந்து டெய்லி ஒரு விஷயம் ஷேர் பண்ணலன்னா கூட லைக் 2 days ஒன்ஸ் இல்லை 3 days ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஒரு சஜஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தாட்டில் இருக்குது. அதனால அது வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். அது ஒன்று. அதுக்கப்புறம் முக்கியமாக இருக்கிறது டைம் மேனேஜ்மெண்ட். நான் ப்ராப்பராக ஷெடியூலெல்லாம் பண்ணிடுவேன். பட் அந்த ஏற்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் லைஃப்பை வந்து ஒரு சில விஷயத்தில் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா ரொம்ப ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். லெட்ஸ் மேக் இட் சிம்பிள். எனக்கு லைக் 7 o'clock கேப் இருக்குன்னா 6:45 வந்து நான் ஹரிபரியாக ரெடி ஆகிட்டு போகிறத விட அதுக்கு முன்னாடி ஒரு ½ an hour முன்னாடியோ இல்லை 15 minutes முன்னாடியோ நம்ம எழுந்துட்டோன்னா அந்த டேவே நமக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும். அந்தளவுக்கு ஹரிபரியாக இருக்காது. ஸோ இதுதான் என்னோடய ஸ்டைலில் நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிகிட்ருக்கேன். பிகாஸ் நம்ம ஷெட்யூல் பண்ணி வைக்கிறோம், ஆனால் அதுக்கு நான் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும் அந்த டைம். நமக்கு வந்து லைக் இந்த ஹவருக்குள்ளே இது முடிச்சிடணுன்றதை விட அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ லைக் லைஃப்பை வந்து ஒரு சில விஷயத்தை வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரொமான்டிசைஸ் பண்ணி வாழ கற்றுக்கோங்க. இட் மேக்ஸ் யுவர் லைஃப் பியூட்டிஃபுல். லைக் நான் இந்த எல்லா விஷயமும் ஓரளவுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஃபாலோ பண்ணுறதுக்கு. அண்ட் மேபி லைக் உங்களுக்கும் இதே ஃபேஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.